தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனிநபர் வருமான வரி விகித உச்ச வரம்பில் மாற்றம் இல்லை. ஏற்கனவே இருந்தபடி 3 லட்சம் ரூபாய் வரை தனிநபர் வருமானத்திற்கு வரி இல்லை. மூன்று முதல் 7 லட்சம் ரூபாய் வரை 5% வருமான வரி என மாற்றம். 7 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை 10% வரி எனவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. பத்து முதல் 12 லட்சம் வரை 15% வரி விதிப்பு. 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 20% வரியும், 15 லட்சத்திற்கு மேல் 30% வரியும் விதித்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்கு 15,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி பட்ஜெட்டில் அறிவிப்பு. மத்தியில் ஆட்சி அமைக்க மோடிக்கு சந்திரபாபு நாயுடு உதவிய நிலையில் ஆந்திராவிற்கு முக்கியத்துவம். மோடியின் ஆட்சியில் நிதிஷ்குமார் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் பீகாருக்கும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம். புதிய மருத்துவக் கல்லூரிகள், விமான நிலையம், சாலைகள், மழைநீர் வடிகால் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. விவசாயம், வேளாண் சார்ந்த துறைகளுக்கு 1,52,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. டிஜிட்டல் முறையில் வேளாண் பொருட்கள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. சிறு குறு தொழில்களுக்கு 100 கோடி ரூபாய் வரை கடன் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. எந்திரங்கள் வாங்க உத்தரவாதம் இல்லாமல் கடன் வழங்கப்படும் எனவும் தகவல். சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்கும் முத்ரா திட்டம் கடன் வரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கியின் சார்பில் புதிதாக 24 கிளைகள் திறக்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மாநிலங்களுக்கு 50 ஆண்டுகள் வட்டியில்லாத கடன் வழங்கப்படும். முத்ரா கடன் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வேலைவாய்ப்பை அதிகரிக்க 3 முக்கிய திட்டங்கள் அறிவிப்பு. 30 லட்சம் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற தனியார் பங்களிப்புக்கு நிதி என பட்ஜெட்டில் தகவல். உயர்கல்விக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனாக வழங்கப்படும். பட்ஜெட்டில் அறிவிப்பு. 20 லட்சம் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கு புதிய திட்டம் உருவாக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 12 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும். பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. செல்போன் உதிரி பாகங்களின் இறக்குமதி வரி 15% குறைப்பு. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரியையும் 35% குறைத்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. பணிபுரியும் பெண்களுக்காக நாடு முழுவதும் சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும். 1 லட்சம் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 2024-25 ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.9% இருக்கும் என கணிப்பு. நிதி பற்றாக்குறையை 4.5% கீழ் எட்டுவதே இலக்கு என நிர்மலா சீதாராமன் பேச்சு. மத்திய பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கானது. பெண்கள் மேம்பாடு, இளைஞர்கள் என அனைவரின் மீதும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் பிரதமர் பெருமிதம்.
மத்திய பட்ஜெட் நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட். பாஜகவின் கூட்டாளிகளை மட்டுமே சமாதானப்படுத்தியுள்ளதாகவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி புகார். மக்கள் செலுத்தும் வரி நடைமுறைகள் பட்ஜெட்டில் எளிமையாக்கப்பட்டுள்ளன. பட்ஜெட்டால் வரி செலுத்தும் அனைத்து தரப்பினருக்கும் ஆதாயம் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல் அமைந்திருக்கிறது மத்திய பட்ஜெட். தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். பாஜக அரசை தாங்கி பிடிக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை முற்றிலும் புறக்கணிக்கிறேன். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி ஒதுக்காததை கண்டித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. பாஜக கூட்டணி கட்சிகளை திருப்திவிடும் பட்ஜெட் என்றும் சாடல். மத்திய பட்ஜெட் அனைத்து குடிமக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் உள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த நீண்டகால வளர்ச்சி பாதையை உறுதி செய்யும் என்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. வரி குறைப்பு, வேலைவாய்ப்பு திட்டங்கள் வரவேற்கத்தக்கவை என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. விவசாயிகள் கடன் சுமையில் தவிக்கும் மாணவர்கள் என எதற்கும் பட்ஜெட்டில் தீர்வு காணப்படவில்லை. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி. தமிழ்நாட்டுக்கு வெள்ளத்தடுப்பு நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து தமிழக எம்பிக்கள் கடும் அமளி. ஆதரவு கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கியதாக கூறி வாக்குவாதம். மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுகவினர் கண்டன முழக்கம். கோவில்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன? விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீட் இளநிலை மறுதேர்வு நடத்தப்படாது. பரவலான முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக தமிழக எல்லையில் தீவிர சோதனை. நீலகிரி மாவட்ட எல்லைப் பகுதியில் சோதனைச் சாவடி அமைத்து தீவிர கண்காணிப்பு. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் வகையில் உள்ளதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் பெருமிதம். ஆந்திராவுக்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கியதற்கு பிரதமருக்கு நன்றி கூறுவதாகவும் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எக்ஸ் தளத்தில் பதிவு. தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதிக்கான சுங்கவரி 6% குறைப்பு. பிளாட்டினத்திற்கு இறக்குமதிக்கான சுங்கவரி 6.5% குறைக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,080 ரூபாய் குறைந்து 54,400 ரூபாய்க்கு விற்பனை. பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதிக்கான வரி குறைக்கப்பட்ட நிலையில் விலை கடும் சரிவு.